இப்போ விஜயெல்லாம் ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையாக திட்டுறதெல்லாம் ஸ்டாலினுக்கு மேலே மக்களுக்கு சிம்பதி தான் வரும். பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருந்த விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடி பழனிசாமியை தான் பலகீனப்படுத்துறாரு. பாசிச பாஜகன்னு சொன்னவர் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு பாசிச பாஜகங்கிற வார்த்தையை பேசினாரா? ஸ்டாலின் தானே அந்த பாஜக எதிர்ப்பில் வெற்றியும் பெறாரு, உறுதியாட்டும் இருக்கிறாரு. தாவேக்கா ஜெயிக்கணும்னு சொன்னால் நீங்கள் விக்கிரவாண்டி இருவர் களத்தை விட்டு ஏன் ஓடுவீங்க? திமுக கள்ளவர்கள் தான் எடப்பாடி சொன்னார். அவர் பிஜேபி கூட போயிட்டாரு. இப்போ நாளைக்கு விஜய் பிஜேபி கூட போயிடுவாரா? லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரம்யா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம்மா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். நிறைய விஷயங்கள் நம்ம இந்த தேர்தல் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே பேசிட்டு வரோம். நேற்று ஏப்ரல் 21 அன்று மாலை பரப்புரை ஓய்ந்தது. எல்லா கட்சியினர்ல இருந்தும் பரப்புரை தீவிரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்றோட முடிவடைஞ்சிருந்தது. நாளைக்கு காலையில் வாக்கு செலுத்த வேண்டிய நாள் ஏப்ரல் 23. களம் எப்படி இருக்குது? யாருக்கு சாதகமாக இருக்குது? எந்தெந்த மாதிரியாலாம் இப்போ வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? டிஎம்கே ஸ்வீப் பண்ணுன்னு நான் கருதுகிறேன். 2024 திராவிட முன்னேற்ற கழகம் 47 விழுக்காடு வாக்கெடுக்கும், 48 விழுக்காடு வாக்கெடுக்கும், 35 மக்களவை தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னதையும் தாண்டி 39 வெற்றி பெற்றாங்க. வாக்கு 47.3 தான் எடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 மக்களவை தொகுதியிலும் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். இந்த 3லையும் நெல்லையில் 35 விழுக்காடு எடுப்பார், ஜெயிப்பாருங்கிற அளவுக்கு கூட நெல்லையில் கருத்து கணிப்புகளை போட்டதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னுடைய கணிப்புங்கிறது களத்துக்குள்ளே இருந்து நான் லாஜிக்கோட காரண காரியங்களோட கணிக்கிறது தான். ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணுவாருன்னு நான் சொல்லதுக்கு காரணம், ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ளே எதிர்ப்பு இல்லை. ஸ்டாலின் ரொம்ப சாஃப்டான தலைவர் தான், ரொம்ப நைசிட்டியோட கூடிய தன்மையான சாஃப்டான தலைவர். இப்போ விஜயெல்லாம் ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையாக திட்டுறதெல்லாம் ஸ்டாலினுக்கு மேலே மக்களுக்கு சிம்பதி தான் வரும். கருணாநிதியை பற்றி திட்டினா கூட அன்னைக்கு கருணாநிதி இது அண்ணாமலை பல்கலைக்கழகம் உதயகுமார்னாலும் சரி, லூர்துநாதன்னாலும் சரி, பல விஷயங்கள் அதிமுக கலைஞருக்கு எதிராக முன்னெடுத்ததில் ஒரு கலைஞர் எதிர்ப்புங்கிற ஒரு உணர்வு மக்கள் மத்திக்குள்ளே இருந்தது. ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு துளியும் இல்லை. இல்லை சார், அவர் பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குது, மது ஒழிப்புக்கு எதுவும் பேச மாட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் மக்கள் வைக்கிறாங்கல்ல. எந்த மாநிலத்தில் பாலியல் குற்றம் இல்லை? பாலியல் குற்றத்துக்கெல்லாம் காரணம் அரசாங்கமாக இப்போ இன்னைக்கு உள்ள போர்னோ தான் காரணம். உனக்கு தெரியாதது இல்லைம்மா. இன்னைக்கு உள்ள கால இதில் உள்ள உலகளாவிய ஒரு இதுதான் காரணம். தமிழ்நாட்டில் குற்றங்கள் ரொம்ப குறைவு கம்பேரிட்டிவாக. கேரளா, ஆந்திரா எல்லா இடத்துலையும், டெல்லி இங்கெல்லாம் நடக்க காரணம் இன்றைக்குள்ள குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், இது தொடர்பான சில விஷயங்கள் தான் காரணம். இதை உங்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக நான் இதை விளக்க விரும்பலை. இதுக்கு ஸ்டாலினுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படி ஒரு பாலியல் குற்றம்லாம் நடக்கட்டுன்னு கவர்மெண்ட்டும் போலீஸும் விட்டுட்டா இருக்கிறாங்க. ஸ்டாலின் அரசுக்கு எதிராக எதுவும் சொல்லதுக்கு தெளிவாக இல்லாததுனால எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய உலகளாவிய முறையில் இருக்கக்கூடிய இன்னைக்குள்ள கம்யூனிகேஷன் இதில் உள்ள காரணங்கள் தொடர்பாட்டு உள்ள நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளை ஒரு அரசாங்கத்தின் லா அண்ட் ஆர்டருக்கு தொடர்படுத்தி பேசுகிறது வேறு எதுவுமே பேசுறதுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இந்த இத்தகைய குற்றங்கள் தமிழ்நாட்டில் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட்டோட குறைவு. இது ஒன்றும் பெரிய எலக்ட்ரலாக பாதிக்காத ஒரு விஷயம்னு தெரிஞ்சனால திமுக காரங்களும் இதுக்கு எதிராக எதுவுமே பேசலைன்னு. சாதிய குற்றங்கள் நடக்குது, சாதிய குற்றங்களுக்கும் இவங்க வாய்ஸ் பெருசாக பண்ணுற மாட்டாங்க, ஆனால் சமூக நீதி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அது கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா மற்ற அரசாங்கத்தோடலாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு. கொடியங்குளம் கலவரம் நடந்திருக்கா, இல்லை ராஜபாளையம் கலவரம் நடந்திருக்கா, இல்லை சிவகாசி கலவரம் நடந்திருக்கா, இல்லை போடி கலவரம் நடந்திருக்கா, இல்லை விழுப்புரம் கலவரம் நடந்திருக்கா? எங்கே பெரிய கலவரம் நடந்திருக்கு? அப்போ நீங்கள் எந்த ஊரில் பெரிய மோதல் நடந்திருக்கு? ஒரு சில கேங் வார்ஸ் அங்கங்கே நடக்குது, நம்ம இருக்க வரல. அது கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சிகளில் நடந்ததோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப
கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த அரசாங்கம் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குங்கிறதான் 100% உண்மை. ஸோ வேறு எதுவும் பேச முடியாமல் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தானே சொன்னாங்க. இதே பாலியல் குற்றங்களை தானே 24ஆம் ஆண்டுன்னு சொன்னாங்க. 47.3 விழுக்காடு எடுக்கலையா? திமுகவுக்கு கடும் எதிர்ப்புன்னு தானே சொன்னாங்க. திமுக மையம் வச்சு தானே பண்ணாங்க. அவங்க 47.3 விழுக்காடு வாக்குகள் ஸ்டாலினை முன்னிறுத்தி தானே எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் விட ஸ்டாலின் வந்து பெண்களுக்கான ஒரு தலைவர், விமன் ஐக்கான்னு ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறது. பெண்கள் ஓட்டர்ஸில் 100க்கு 47க்கு மேலே, 47 விழுக்காடுக்கு மேலே பெண்கள் வந்து ஸ்டாலின் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தெளிவாக இருக்குது. இது ஒரு இலவசங்கள் தொடர்பாக வரக்கூடியது. இலவசங்களை சீமான் மட்டும்தான் எதுக்குறாரு, இலவசங்கள் நாட்டுக்கு எடுக்கிறாரு. அது ஒரு வேற ஒரு கான்செப்ட் வைஸு உள்ள ஒரு இதில் ஸ்டாலினுக்கு கெயின் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தான் ஸ்டாலினுக்கு கெயின். ஸ்டாலின் இசைவேளாளர், அவர் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல். ஜெயலலிதாவுக்கு இருந்த மாதிரி எதிர்ப்பு வாட்டு எம்ஜிஆர் மலையாளி நாயருக்கு இருந்த மாதிரி, ஜெயலலிதாவுக்கு இருந்த மாதிரி ஸ்டாலினுக்கு எதிர்ப்போட்டு இல்லை. கலைஞரோட சில நடவடிக்கைகளால் சொன்னாலே அல்வூர்தநாதன், இது உதயகுமார், அதெல்லாம் கலைஞருக்கு ஒரு கரை படிஞ்சிருந்து. ஸ்டாலினுக்கு அப்படி எந்த ஒரு கரையும் ஸ்டாலினுக்கு கிடையாது. எந்த ஒரு சமூகமும் ஸ்டாலினை எதிர்க்கிற ஒரு தன்மை இன்னைக்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் ஸ்டாலினுக்கு 47.3 விழுக்காடு வாக்கெடுத்த அணி அப்படி இன்டாக்டாக இருக்குது. ஸ்டாலின் மகளிர் பஸ்னால தான் விளவங்கோடில் தாரை கத்பட் காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு பாராளுமன்றத்துக்குள்ள விளவங்கோடு செக்மெண்ட்டோட அதிக ஓட்டு கிடச்சிது. ஸோ அந்த இது ஸ்டாலினுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. விக்கிரவாண்டி எலெக்ஷனில் எடப்பாடி வராத போது, விஜய் களத்துக்குள்ளே வராத போது ஸ்டாலின் வந்து 63 விழுக்காடு வாக்கெடுத்தார். என்ன தான் இடைத்தேர்தலுக்கு ஒரு 10-13 விழுக்காடு குறைஞ்சாலும் வட தமிழகத்தில் 50 விழுக்காடு வாக்கெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி திமுக அணிக்கு இருக்குது. அதற்கு மேலே அந்த போலரைசேஷனை பர்பச்சுவேட் பண்ணுறதுக்கு தேமுதிகவை உள்ள ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. எஸ்டிபிஐயை ஸ்டாலின் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. களத்தை விட்டு ஓடின கட்சிகளுக்கு களத்துக்குள்ளே அடுத்த பலம் வராது. சீமான் கூட களத்துக்குள்ளே நின்று ஒரு 4 விழுக்காடு வாக்கு எடுத்தார். அடுத்தால ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே ஸ்டாலின் நின்று அருந்ததியர்கள் 100 விழுக்காடு கன்சால்டேட் பண்ணார். நாயுடு சமூகம் அதே 100 விழுக்காடு கன்சால்டேட் பண்ணார். பறையர்கள் பெருமளவு கொஞ்சம் சீமானுக்கும் பெருமளவு ஸ்டாலினுக்கும் போட்டாங்க. செங்குந்தர்களும் அந்த மாதிரி போட்டாங்க. சீமான் ஒரு 16 விழுக்காடு வரது காரணம் பறையர் செங்குந்தர் வாக்குகள் தான். இன்றைக்கும் வந்து மேற்கு தமிழகத்தில் ஸ்டாலின் வந்து தெளிவாக தெலுங்கு தாய்மொழி மக்களை கன்சால்டேட் பண்ணிடுவார். அருந்ததியர் உள்ஒதுக்கீட சீமான் ஸ்டாலின் எதுக்கிறது ஸ்டாலினுக்கு ப்ளஸ்ஸு. நாயுடு பாலம் மேட்டரில், ஜிடி நாயுடு பாலம் மேட்டரில் ஸ்டாலினுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. நான் சொல்கிறது மக்களவையில் நடந்தது, இடைத்தேர்தல் நடந்தது. இன்றைக்கி இடைத்தேர்தல் 70 விழுக்காடு எடுத்தாருன்னா சட்டமன்றத்தில் வந்து 70 விழுக்காடு எடுக்க மாட்டார். 45 விழுக்காடு குறையாமல் கொங்கு மண்டலத்தில் ஸ்டாலின் வாக்கெடுப்பாருன்னு சொல்லும்போது 4 முனை போட்டியில் 45ன்னா ஸ்வீப் தான். செந்தில் பாலாஜி மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஆர்கனைசராக களத்துக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறாரு. நான் வெள்ளாள கவுண்டர்களெல்லாம் ஓபிஎஸ் வந்து நீக்கிக்கிட்டு அபகரிக்கும் தன்மையில் எடப்பாடி போனதும், எடப்பாடியை தோக்கடிக்கணுங்கிற இதுக்கு வந்து நான் வெள்ளாள கவுண்டர்கள்லாம் வந்துட்டாங்க. ஸ்டாலினும் புற வெள்ளாள கவுண்டர் தான் பண்ணுறாரு. தோப்பு வெங்கடாச்சலம் இதை தான் கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. பெருந்துறையில் செல்வாக்கா வாக்கெடுத்தவர் செந்தில் பாலாஜியை வச்சு தான் அந்த ஆர்கனைசிங் இதெல்லாம் பண்ணுறாரு. முத்துசாமி, சாமிநாதன், ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணின்னு புற வெள்ளாள கவுண்டர் பண்ணி நான் வெள்ளாள கவுண்டரை கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஈரோடு கிழக்கு ஸ்ட்ராட்டஜி, ஈரோடு கிழக்கு ரெட்டேல நின்ன ஸ்ட்ராட்டஜி, ஈரோடு கிழக்கு ரெட்டேல பயந்து ஓடின ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டாலின் பண்ணுறாரு. ஸோ ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ளே களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியை லகுவாக சமாளிப்பார். களத்துக்குள்ளே வராமல் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருந்த விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடி பழனிசாமியை தான் பலகீனப்படுத்துகிறார். ஸோ விஜயகாந்த் ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தின மாதிரி கருப்பு எம்ஜிஆர்னு, ரெட்டலையை கமலஹாசன் பலகீனப்படுத்தின மாதிரி எம்ஜிஆருக்கு முத்தம் கொடுத்து, எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி போஸ் கொடுத்து, செங்கோட்டையன் லோகேஷ், ரெட்டியார்பட்டி நாராயணன், ஆர்எஸ் முருகன், தூசி மோகன், இப்படி அதிமுக அதிருப்தியாளர்களை கையில் எடுத்து எடப்பாடி பழனிசாமியை தான் இவர் விஜயும் பலகீனப்படுத்துகிறார். விஜய் ஸ்டாலினோட அனுகூல சத்துரு. எந்த கிறிஸ்தவரும் முஸ்லீமும் விஜய் நம்பி வாக்களிக்க போகிறதில்ல. சர்ச்சுக்குள்ளே போய் முட்டி போட்டுலாம் வந்து வணங்குறாரு. சர்ச்சுக்குள்ளே முட்டி போட்டு வணங்கின ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அது என்ஜிஓ, கிறிஸ்தவ என்ஜிஓக்களை பாதிக்குதுன்னு வில்சன் பேட்டி கொடுத்தாரு, ஸ்டாலின் பேட்டி கொடுத்தாரு. விஜய் பேசினாரா? நான் இன்னைக்கு கேட்குறேன், அந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தெரியாதா? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்
என்ஜிஓவுக்கு எதிர், அவங்கெல்லாம் மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு லெவலில் சில நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுக்கிறாங்க. அது சரி தப்புங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அது தப்புன்னு ஸ்டாலின் பேசுகிறாரு, திமுக ராஜ்யசபா உறுப்பினர் வில்சன் பேசுகிறாரு, விஜய் பேசினாரா? பாசிச பாஜகன்னு சொன்னவர் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு பாசிச பாஜகங்கிற வார்த்தையை பேசினாரா? கடைசி நிமிஷம் என்னத்தையும் பேசலாம், அந்த இடத்துக்குள்ளே அதை பேசினாரா? பேசலை. டீலிமிட்டேஷனை எதிர்த்து களமாடி தோற்கடிச்சு காட்டினார் ஸ்டாலின். இவர் அந்த இடத்துக்குள்ளே ஒப்புக்கு சப்பானியாக தானே ஸ்டாலினுக்கு ஆதரவு ஒரு அறிக்கையை லேசாக விட்டுக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டாரு. பெருசான ஒரு அறிக்கை போட்டிருந்தார். அறிக்கை போட்டாருங்க. அறிக்கைங்கிறது வெறும் வார்த்தை. ஸ்டாலின் களத்துக்குள்ளே கருப்பு கொடி ஏற்றி போராடினதாங்க பெருசு. பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் இருந்தாங்க, போராடினாங்க. பெண்களுக்கு எதிரான அந்த பெண்களுக்கு ஆதரவான மசோதாவை வந்து இவங்க எதிர்த்துட்டாங்க. இதன் மூலியமா பெண்களுக்கு எதிரானவங்க திமுகன்னு சொல்றாங்க. யார் சொல்றா? எதிர்கட்சிகள் எல்லாரும். யார்? விஜய் சொல்றாரா? நீங்க விஜய் பற்றி கேட்குறீங்க. அப்போ விஜய் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் இதில் நின்னார். அப்போ பெண்களுக்கு விஜய் எதிராக அந்த மசோதா இதை ஏற்றதில்ல. அப்போ பெண்களுக்கு ஸ்டாலின் தான் களத்துக்குள்ளே நின்று ஏற்றார். இவர் வெறும் வார்த்தையில் அறிக்கையில் எடுத்தார். அப்போ அது சொன்னால் அது விஜய்க்கும் விஜய் பெண்களுக்கு எதிருங்கிறீங்களா? அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. தமிழ்நாட்டு நலனை எதிர்த்து மோடியை வந்து லோக்சபாவில் தோற்கடிச்சிருக்கிறாரு ஸ்டாலின். இதுதான் ஸ்டாலினுக்கு மெரிட்டு. 3 எலெக்ஷனில் பாஜகவை தோற்கடிச்சிருக்கிறார். 19, 21, 24, 45 விழுக்காடு வாக்கு ஸ்டாச்சுரேட்டட். சரி, அது தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் இவர் விஜய்னும் எடுத்துக்க முடியாதா? வெறும் திமுகக்கு மட்டும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்குறோமே. திமுக தான் கிரெடிட் கொடுக்கணும். அவரும் பேசினார் தானே. அவர் பேசுனதை வச்சா தோல்வி அடைஞ்சு அப்போ திமுக மட்டும் தானா? திமுக தான் அந்த கிரெடிட். திமுக அந்த கிரெடிட்டை முழுமையாக எடுத்துகிட்டு போயிடுவாருங்கிறதுனால விஜய் ஸ்டாலின் மேலே உள்ள பொறாமையில் அவர் ஜெயிக்கிறாரே, அவர் புகழ் பெறாருன்னு உதயநிதி ஸ்டாலின் மேலே பொறாமையில் அவரும் நாம் இதுக்குள்ளே ஒரு கருத்தை சொல்லணும்னு சொன்னார். இதே இவர் வந்து இண்டோ பாக் வாரில் விஜய் என்ன கருத்து சொன்னார்? திருப்பரங்குன்றம் அந்த இதில் என்ன கருத்து சொன்னார்? அதான் வேட்பாளர் வந்து நிர்மல்குமார் நிறுத்தியிருக்காரு அங்கே திருப்பரங்குன்றம். என்ன கருத்து சொன்னாருங்கிறது கேள்விங்க. என்ன கருத்து சொன்னார்? ஸோ சீமான் தெளிவாக நிற்கிறார், எல்லாத்துலேயும் உறுதியாக நிற்கிறார். நீ தமிழனா மேலே நின்று நீ கிறிஸ்டின் முஸ்லீமாக போகாதன்னு சீமான் சொல்கிறாரு. விஜய்க்கு அந்த இடத்துல கருத்து சொல்லதுக்கு பயம், அச்சம். கருத்து சொன்னால் முஸ்லீம் எதிர்த்துருவானோ, கருத்து சொன்னால் இந்துக்களை எதிர்த்துருவானோன்னு ஒரு இஷ்யூலே கருத்து சொல்லாமல் போகிறவர் தன் முகத்துக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. சீமான் இந்துக்களை எதிர்த்தாலும் பரவாயில்ல, முஸ்லீம்களை எதிர்த்தாலும் பரவாயில்ல, தமிழராணி திரளுன்னு பிரபாகரன் இமேஜில் தமிழருங்கிற கருத்தை அவர் சொல்கிறாரு. இண்டோ பாக் வாரில் சீமானுக்கு கருத்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் நதிநீர் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிற ஒரு கருத்தை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் தெளிவாக சொல்கிறாரு. விஜய் அதில் கருத்தே சொல்லலை. ஸ்டாலின் அந்த இடத்துல அண்ணா மாதிரி இராணுவத்துக்கு ஆதரவாட்டு ஒரு ஊர்வலத்தை பண்ணார். அப்போ விஜய் வந்து நீ பிஜேபிக்கு பீட்டி டெல்லியிலையும் ஊர்வலம் பிஜேபி முதல்வர் பண்ணுறாரு, ஸ்டாலின் பண்ணுறாருன்னு சொல்ல வேண்டியது தானே. அதில் கருத்து சொன்னால் நீ எக்ஸ்போஸ் ஆயிடுவேன்னு கருத்து சொல்லலை. அப்போ எவ்வளோக்குள்ள நயவஞ்சக நரியாட்டு ஒரு விஷயத்தில் விஜய் இது பண்ணுறாரு. ஒத்துக்கிட்டீங்களா ரம்யா? நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்களா? நயவஞ்சக நரி தானே இப்படி இதுக்குள்ளே கருத்து சொல்லாமல் இருக்கும். அப்போ சீமான் சொல்கிறார், அதில் சீமான் கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை, ஸ்டாலின் அண்ணா மாதிரி செயல்பட்டால் தான் எனக்கு உடன்பாடு. பட் ஒரு கருத்தை சொல்கிறாரு, டெல்லி பிரதமர் தான், டெல்லி முதல்வர் தான் இராணுவத்துக்கு ஆதரவாக பண்ணுறாரு, ஸ்டாலின் தான் இராணுவத்துக்கு ஆதரவாக பண்ணுறாரு, விஜய் ஸ்டாலினும் பிஜேபியும் கள்ள உறவுங்கிறத சீமான் சொல்கிறார். ஸோ இந்த இஷ்யூவில் ஸ்டாலின் பண்ணுறது தப்புன்னு சொல்லணும் அல்லது சீமான் பண்ணுறது தப்புன்னு சொல்லணும். நீ எதுவுமே கருத்து சொல்லாமல் மோசடி மன்னனாக இருக்கிறீங்கன்னா அப்போ முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள்லாம் ஏமாளி இழிச்சவாயன் உன் படத்தை பார்த்து 4 ஏமாளி சொல்லதை வச்சு ஓட்டு போடுறான்னு எவ்வளவு கீழ்த்தரமாட்டும் அசிங்கமாட்டும் மக்களை நினைக்கிறார். நான் வந்து ஸ்டாலின் கருத்தை தான் உடன்படுறேன், டெல்லி முதல்வர் கருத்தை தான் உடன்படுறேன். பட் சீமான் அதை வந்து விமர்சனம் பண்ணுறாரு. நீ அந்த இடத்துக்குள்ளே கருத்தையே சொல்லலையே, அதை பற்றி பேசவே இல்லையே. அப்போ மோசடி மன்னன் தானே இந்த இடத்துக்குள்ளே பேசுனா தனக்கு நஷ்டம் வந்துடும்னு பேசாமல் இருப்பான். தலைமை பேசாமல் இருக்க மாட்டான்ல. நான் கேட்குற கேள்வி சரியாக தப்பான்னு வாக்காளர்கள் புரியணுங்கிறதான் என்னோட பார்வையாக முன் வைக்கிறேன். பாசிச பாஜகன்னு சொன்னார். ஜனநாயகம் படம் முடிஞ்ச பிறகு என்னைக்காவது பாசிச பாஜகன்னு சொல்லியிருப்பாரா? ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? என்னைக்காவது சொல்லலைல்ல. நான் ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன். என்ன கிண்டல் பண்ணுவார். அப்போ நீங்கள் வந்து இது வந்து சட்டமன்ற தேர்தல், ஏன் டெல்லியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் டீலிமிட்டேஷன் விஷயத்துக்குள்ளே ஏன் உள்ளே வாரீங்க? அப்படின்னா டீலிமிட்டேஷன் விஷயம் தமிழ்நாட்டை பாதிக்கும்னு ஸ்டாலின் வராரு. சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் தான் அதை வந்து எடுப்பு நடத்துகிறாங்க. அப்போ ஸ்டாலின் தானே அந்த பாஜக எதிர்ப்பில் வெற்றியும் பெறாரு, உறுதியாட்டும் இருக்கிறாரு. எனக்கு அவரோட நிலைப்பாட்டில் இராணுவத்தை ஆதரித்தது நான் பாராட்டுறேன். மற்றபடி சில விஷயங்களில் எனக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டில் எனக்கு மாறுபாடு உண்டு ஸ்டாலின் கிட்ட. பட் அவர் தெளிவாக அந்த இடத்துக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்புன்னு நிற்கிறாருல்ல. விஜய் அதில் வார்த்தையை உடல்லையே.
அப்போ அந்த இடத்துக்குள்ள நின்னா உனக்கு இந்த ஓட்டு போட மாட்டாருன்னு பயப்படுறீங்களா? இல்ல நேத்து நந்தனம்ல பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க கண்டிப்பா தாவேக்கா ஜெயிக்கும். அது யாருங்க? சீமானும் ஜெயிக்கணும் தாங்க சொல்லுவாரு. ஸ்டாலின் தோத்துருவாரு. எல்லாருமே அதுதானுங்க சொல்லுவாங்க. இது சீமான் தோக்குன்னா சொல்றாரு, சீமானும் ஜெயிக்கணும் தான் சொல்லுவாரு, சுயேட்சையும் ஜெயிக்கணும் தான் சொல்லுவான். யாருங்க தோக்குன்னு சொல்லுவா? தாவேக்கா ஜெயிக்கணும்னு சொன்னா நீங்க விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை விட்டு ஏன் ஓடுறீங்க? களத்தை விட்டு கோழை நாயா ஏன் வந்து லெட்டர் பேடா இருந்தீங்க? தாவேக்கா ஜெயிக்கும்னா கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏன் பார்லிமெண்ட்ல லெட்டர் பேடா இருந்தீங்க? ஜெயிக்கணும்னு எல்லாரும் தாங்க சொல்லுவாங்க. கருத்து கணிப்பு கடுப்புகள்னு சொல்றாரு. சீமானுக்கு தான் கருத்து கணிப்பு வந்து அநீதி இழைச்சிருக்குது 2021. இல்ல இப்போ ஒரு கருத்து கணிப்பு தனியார் நிகழ்ச்சியில வந்து பெரம்பூர் தொகுதியில விஜய் தான் லீடிங்ல இருக்காருன்னு வருது. விஜய் தோக்குதுன்னு கருத்து கணிப்பு வருது. இது சீமான் வந்து 2 விழுக்காடு வாக்கு தான் எடுப்பாருன்னு சொன்னாங்க. 8 விழுக்காடு வந்துட்டாரு. அப்போ அவருக்கு தானே கருத்து கணிப்பில் பாதிப்பு இருந்திருக்குது. அவர் சொல்கிறது தானே நியாயம். நீங்கள் களத்துக்குள்ளே வரலையே. அப்போ நீங்கள் கிளைம் பண்ணுறது என்ன வேணாலும் கிளைம் பண்ணுறான். கருத்து கணிப்பால் பாதிக்கப்பட்டது சீமான் தான். அவர் களத்துக்குள்ளே வைக்காதவர் 8 விழுக்காடு வந்தார். 2 தடவை கருத்து கணிப்பு அவர் முறியடிச்சு வந்திருக்கிறாரு. நீங்கள் இப்போ தானே வந்திருக்கிறீங்க. புதுசாக வரக்கூடியவங்க என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம? யார் அதை தடுத்துட முடியும்? யாரும் வந்து நான் தோக்க போகிறேன்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய இதுவா? யார் வந்தாலும் விஜயகாந்தும் ஜெயிப்பண்ணு தான் சொன்னார், கமல்ஹாசனும் ஜெயிப்பண்ணு தான் சொன்னார், சீமானும் ஜெயிப்பண்ணு தான் சொன்னார். அவர் 2014 சீமான் 1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். அப்பவும் ஜெயிப்பண்ணு தான் சொன்னார். யார் தோப்பன்னு சொல்லுவாங்க? எடப்பாடியே 200 ஓட்டு ஜெயிப்பண்ணு சீட்டு ஜெயிப்பண்ணு தான் சொல்கிறார். அது எல்லாரும் சொல்லக்கூடியதான். அதை நம்ம பெருசாக மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்றாரு, திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுதான் நான் சொல்கிறேன். இதே குற்றச்சாட்டை சீமான் தான் சொன்னார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்டாலின் ஜெயிக்க தானே செய்தார். இதே கூட்டணியை சீமான் தான் சொன்னார். ஸ்டாலின் ஜெயிக்க தானே சொன்னார். வெண்கொட போட்டு சொன்னார். சீமானோட அந்த வாமிட்டை தானே விஜய் எடுத்து பேசுகிறாரு. இப்போ இப்படியே போட்டு சீமான் 24 சொல்லி தோற்று போன அந்த வாமிட்டை தானே பாஜக திமுக கள்ள உறவுன்னு பேசுகிறாரு. களத்தில் யார் பாஜகவை தோக்கடிக்கிறா? களத்தில் யார் பாஜகவை தோக்கடிச்சிருக்கிறாங்க? அதுதானே மேட்ரு. இதே பிஜேபி திமுக கள்ளவர்கள் தான் எடப்பாடி சொன்னார். அவர் பிஜேபி கூட போயிட்டார். அப்போ நாளைக்கு விஜய் பிஜேபி கூட போயிடுவாரா? பாசிச பாஜக பற்றி பேசலை. பார்லிமெண்ட்டு எலெக்ஷனுங்கிறதுல அசம்பிளி எலெக்ஷனில் பார்லிமெண்ட்டை பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அவரும் போயிடுவாரா? நேற்று எடப்பாடி பேசுனது தானே இது. பாஜக திமுக உறவுங்கிறது சீமான் பேசுனது, எடப்பாடி பேசுனது. புதுசாக இவர் என்னத்தை சொல்லிட்டாரு? இதை மீறி தானே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்குது. அப்போ இப்போ யார் பாஜகவை தோக்கடிக்காங்கிறது தானே. ஸோ அப்போ நீங்கள் ஜெயித்ததும் மத்திய மந்திரிக்காக போயிருக்கலாமா? ஸ்டாலின் போகலையே. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் நீங்கள் யாருக்கு ஓட் போட்டாலும் அது டைரெக்டாக பிஜேபிக்கு தான் போகும். தாவேக்காக்கு போட்டால் மட்டும்தான் அது வந்து மாற்றா. அதுதான் சீமானும் சொல்கிறாரு. எல்லா கட்சிக்கும் போட்டாலும் பிஜேபிக்கு தான் போகும். நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் தான் எனக்கு போகுங்கிறாரு. நான் தான் உண்மையான மாற்றுங்கிறாரு. விஜய் வந்து இலவசங்களை ஸ்டாலின் வரிசையில் ஸ்டாலினுக்கு ஒரு ஊதுகுழலாம் ஒட்டுணியாக இலவசத்துக்கு ஆதரவாக நிற்கிறாரு. ஆரம்பத்தில் சர்க்கார் படத்தில் இலவசத்துக்கு எதிராக இருந்தார். இப்போ ஸ்டாலினுக்கு ஊதுகுழலாம் ஒட்டுணியாக இலவசத்துக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அப்போ இலவசத்துக்கு ஆதரவு ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். இலவசத்தை ஏற்று நிற்கிறது சீமான் மட்டும்தான். மது பிரியர்களுக்காக பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவாக தான் விஜய் நிற்கிறாரு. சீமான் மட்டும்தான் பனம்பால் தென்னம்பால் கல்லுன்னு சீமான் மட்டும்தான் அதை சொல்கிறாரு. கூட்டணி அரசியலில் தனிச்சு இந்திய கட்சிகளுக்கு எதிராக சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு. விஜய் வந்து திமுக வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்குன்னு திமுகவோட கூட்டணி போன காங்கிரஸ் தன் பக்கம் வரவில்லைன்னு இலவகாத்த கிளியாட்டு உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. சீமான் 29லையும் 20 ஆண்கள் 20 பெண்கள் தனிச்சுன்னு பொண்ணு சொல்கிறாரு. விஜயால் அதை சொல்ல முடியாத ஒரு தகுதியற்றவராக விஜய் இருக்கிறார். அப்போ பண்ணுறதெல்லாம் மோசடி, பிராண்டிங், 4 பேரை ஏமாற்றி விளம்பரப்படுத்துறது தான் விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க தொடர்ந்து நான் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் சீமானையும் விஜயும் ஒப்பிட்டு செய்றீங்க சார். சீமான் சொன்னது தானே இப்போ விஜயும் சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. அப்போ அவர் திமுக எதிர்ப்பை வந்து சீமானுடைய பாணியில பண்றாருன்னு எடுத்துக்கணுமா? திமுக எதிர்ப்பு தான் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் விஜய்கிட்ட இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் மேல தனிப்பட்ட வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் தான் விஜய்க்கு இருக்குது. கொடநாடு கொலையை பற்றி என்னைக்கு பேசினார்? சீமான் எத்தனை தடவை பேசியிருக்காரு? எப்போவாது கொடநாடு கொலையை பற்றி விஜய் பேசியிருக்கிறாரா? இப்போ நீங்கள் பாப்புலாரிட்டியை வச்சு சில வித்தைகளை காட்டலான்னு நினைக்கிறீங்க. மக்கள் ஏமாளிகள் கிடையாது. பகுத்தறிஞ்சு பார்ப்பான். இலவசத்தை ஆதரிக்கிறாரு. சினிமாவில் இலவசத்தை எதிர்த்து நிஜத்தில் இலவசத்தை ஆதரிக்கிறாரு. ஸ்டாலினுக்கு இலவச ஓட்டுகள் குவியுங்கிற வைத்தறிச்சலில் அதை பண்ணுறாரு. அதே மாதிரி பிராண்டி விஸ்கியை எதுக்குறதுக்கு துணிச்சல் இல்லை. மதுப்பிரியர்கள் ஓட்டு திமுக அண்ணா திமுக போயிருங்கிற அச்சத்தில் அவர் அதை பேசுகிறாரு. தனிச்சு போட்டியிடுவேன்,
காங்கிரஸ் வந்து ஈழத்தமிழர்களுக்கு தொல்லை கொடுத்தது, காங்கிரஸ் தமிழர்களுக்கு அநீதி கொடுத்ததுங்களாம் சொல்லதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. இந்த ஒரு எலெக்ஷனோட அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி பெயர முடியாதாங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கிறார். காங்கிரஸ் வரலன்னா பாஜக கூட போவார். ஸோ மொத்தத்தில் கூட்டணி அரசியலுக்குள்ளே இருக்கிறார். சீமான் மாதிரி 29 4 எழுத்து தனியாக போட்டியோடு சொல்லக்கூடிய ஒரு முதுகெலும் பெற்ற தலைவராக இருக்கிறார். நான் பேசுகிறதெல்லாம் உண்மை. நான் விஜய்க்கு எதிராக தான் பேசுகிறேன். நான் சொல்ல கூட நான் பேசுகிறதுல உண்மை இருக்கா நியாயம் இருக்காங்கிறத மக்களும் வாக்காளர்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ இந்த வருடம் வந்து 14.51 லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தலை தீர்மானிக்க போகுது? முதல் முறை வாக்காளர்கள் வாக்குங்கிறது மற்ற வாக்காளர்களை விட கட்சி அபிமானத்தை தாண்டி இண்டிபெண்ட்டாக போகும். இண்டிபெண்ட்டாக போகக்கூடியவங்க சீமான் தான் சுத்த வீரன்னு சீமானுக்கு போகலாம். ஏன்னா விஜய் ஜெயலலிதா அவங்கள அடின்னு அடித்தாங்க. அடித்த ஜெயலலிதா கூட அவங்க இறந்த ஜெயலலிதாவுக்கு காலை கழுவி குடிக்கலான்னு ஒரு கோலையாட்டு ஜெயலலிதா இமேஜை தூக்கி பிடிக்கிறாரு. எம்ஜிஆரை சினிமாவிலே அவர் பெருசாக தூக்கி பிடிக்கல. இப்போ எம்ஜிஆரையும் ஜெயலலிதா ஊண்டுகோலாக எடுக்கிறாரு. பிரபாகரன்ங்கிற அந்த பிம்பத்தை தமிழ் மண்ணில் ஒரு மக்கள் சக்தியாக சீமான் துணிச்சலாக கொண்டு வராரு. இங்கே மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், மாபெரும் மக்கள் சக்திகள். அவங்க நிழலில் குளிர்காய பார்க்குறாரு விஜய். அப்போ இளைய தலைமுறை வாக்காளர்கள் என்ன நினைப்பான்? சீமான் தாண்டா சுத்த வீரன், இவர் என்ன சந்தர்ப்பவாதியாக இருக்கிறாரு, அங்கே முன்னாடி போய் நிற்கிறாருன்னு கூட இளைய தலைமுறை வாக்காளர்கள் நினைக்கலாம். இலவசங்கள் நாட்டு கேடுங்கிறத சீமான் தெளிவாக உறுதியாக சொல்கிறார். விஜய் சர்க்கார் படத்தில் இலவசத்துக்கு ஆதரவாக பேசி மிக்சி கிரைண்டர் எல்லாம் உடச்சி போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து இலவசத்துக்கான ஓட்டெல்லாம் ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணிடுவாரோங்கிற அச்சத்தில் தானும் இலவசம்னு ஒரு சந்தர்ப்பவாத மோசடித்தனமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். சீமான் துணிச்சலாக இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறத சொல்கிறார். ஸோ இளைய தலைமுறை வந்து மிலிட்டண்டாக இருப்பான். அவன் சீமான் தான் உறுதியான தலைவராக இருக்கான்னு சீமான் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து விஜய் பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாப்புல. சீமான் பிராண்டி விஸ்கி டாஸ்மார்க்கை மூடணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் சீமான் இருக்கிறாரு. ஸோ அவன் வந்து சீமான் தான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாப்புலங்கிறதுல சீமானை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய தலைமுறை ஒரு விஷயத்தில் கருத்து சொல்லணுங்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து பழைய தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீடு விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அருந்ததியரை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு, தெலுங்கு தாய்மொழிகளை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு, இந்த மக்களுக்கு அநீதி இழைச்சாருன்னு ஒரு விஷயத்தை சீமான் வந்து தெளிவாக எடுத்து பேசுகிறாரு. விஜய் அதில் பேசுறதுக்கு முதுகெலும் பெற்றவராக இருக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் எம்ஜிஆர் மலையாளி, மேனன், தமிழ் சமூகங்களுக்கு பறையர், தேவேந்திரர், வண்ணார், நாவிதர், குயவர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர் இவங்களுக்கெல்லாம் வன்னியர் போராட்டத்தை கோமாளிகள் போராட்டமாக காட்டுறதுக்காக அநீதி இழைச்சாருன்னு எம்ஜிஆருக்கு பாப்புலாரிட்டியை அடிச்சியே சீமான் நிற்கிறாரு. வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சீமான் கேட்குறாரு. ஜெயலலிதா வச்சு ஊழல் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய விஜய் ஊழல் பெரிச்சாலி ஜெயலலிதாவை தூக்கிட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் இளைய தலைமுறை ரவீந்திரசாமி சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு தெரியும் போது இந்த வீடியோ நீங்கள் தேர்தலுக்கு எலெக்ஷனுக்கு முன்னே போட்டுட்டீங்கன்னா அதுவே இளைய தலைமுறை மத்தியில் மாற்றங்கள் வரும். ஆனால் நீங்கள் வந்து இளைய தலைமுறை வந்து சீமான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, அவருக்கு வாக்களிக்க சாத்தியம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் பெருவாரியான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்கள்லாம் வந்து 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க போல அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்களே. இல்லை, அந்த விஷயம் சொல்லப்படுதுங்கிறத நான் ரம்யாவோட கருத்தை நான் மறுக்க வரல. இல்லை, என்னோட கருத்து இல்லை சார், மக்கள் சொல்கிறதா நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க, அதை நான் மறுக்க வரல. அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்குது. அதில் இன்னைக்கு நாம் தமிழர் தம்பிகள் பிரபாகரன் சீமான் தமிழர்களுக்கு தலைவனா, எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் தமிழர்களுக்கு தலைவனாங்கிறத இணையம் ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதுவும் இளைய தலைமுறை பிள்ளைகள் மத்தியில் போய் சென்று சேரும்னு நான் கருதுறேன். பார்ப்போம். ஓகே சார், இப்போ நாளைக்கு வாக்களிக்க இருக்காங்க. அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க வாக்காளர்களுக்கு? ஒரு சிலர் வந்து எனக்கு யாருமே வந்து பிடிக்கல, நான் நோட்டாக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில அறிவுரைகள் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நாளைக்கு போய் வாக்களிக்க வேண்டிய ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய முக்கியமான நாள். இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நல்ல வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டு மோசமானவர்கள் வெற்றி பெற காரணம் நிறைய பேர் வாக்களிக்காமல் இருக்க தான் காரணம்னு சொல்கிறாங்க. எது சரியோ தப்போ, கொள்கை அடிப்படையிலையோ எதுவோ நீங்கள் வாக்களிங்க. நீங்கள் பலரும் மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் வாக்களிப்பாங்க. ஜாதி, மதம், மொழி, பணம், தென் தலைவர் மத்தியில் ஈர்ப்பு சக்தி, கொள்கை, இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் வாக்களிப்பாங்க. என்ன ஃபேக்டர்ஸ்னாலும் வாக்களிங்க, வாக்களிக்காமல் இருக்காதீங்க. உங்கள் வாக்கும் யார்
சட்டமன்ற உறுப்பினருங்கிறத முடிவு பண்ணிட்டு ஸோ எல்லோரும் வாக்களிங்கிறத என்னோட இதாக கேட்டுக்கிறேன். நோட்டாக்கு வாக்களிக்கிறது சார், அந்த விஷயம் நோட்டாவுக்கு வாக்களிக்கிறது வந்து தவறா சரியாங்கிறதுல வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. அரசியல் கட்சிகள் வந்து நோட்டாவுக்கு வாக்களிக்க கூடாது, எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்பாங்க. யாரையும் பிடிக்கலன்னா நோட்டாங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது அந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். நான் மீண்டும் விஜய் பற்றிய பிம்ப அரசியலுக்கு என் பதிலாக சொல்கிறது, விக்கிரவாண்டியில் விஜய்க்கு 50,000 ஓட்டு இருக்குன்னு சொன்ன சூழ்நிலையில் நோட்டாவுக்கு முன்னோட வாக்கு குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த விஜய் பற்றிய பிம்பம் கட்டமைக்கிறது இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது மே 4ஆம் தேதி தெரியும். நான் இந்த கட்டமைக்கிறத மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியிருக்கிறேன். மக்கள் முடிவு செய்யிட்டு எல்லாரும் வந்து வாக்களிங்க, உங்கள் விருப்பப்பட்ட கட்சிக்கு வாக்களிங்க. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கும். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.